நான் அரசியல்லேருந்து விலகிட்டேன், இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன், அரசியலுக்கு வந்திருந்தா என் சொத்தெல்லாம் போயிருக்கும், என் பணமெல்லாம் போயிருக்கும், ஒரு பக்கம் புலம்புனாலும் இன்னொரு பக்கம் ரஜினிக்கு வந்து இந்த அரசியல் அரிப்பு வந்து போகவே இல்லை. அதுதான் அவருடைய செயல்பாடுகளை வச்சு நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஆனால் இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவரை வச்சு நம்ம வண்டியை ஓட்டலான்னு இவர் நினைச்சாரு, அதுக்கும் வழி இல்லை. அதனால அவரை நோக்கி கொஞ்ச நாளாக கத்தி வீசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு தனக்கு இருக்காது. விஜய்க்கு கீழே தான் ரஜினி இருக்கார். 40 வருடமாக சூப்பர் ஸ்டாராக இருந்தால் இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு பையன் நம்மளை தாண்டி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ஒரு நல்ல இசையமைப்பாளராக இருந்தால் அவருடைய செயலில் வந்து தெலுங்கு திரையுலகம் வந்து அதிருப்தியில் இருக்குது. புஷ்பா 2லேருந்து மட்டும் அவரை தூக்கலை, இப்போ குட் பேட் ஆக்லி படத்துலேருந்து அவரை தூக்கிட்டாங்க. கங்குவால வந்து படம் வரும்போது எல்லாரும் என்ன கேட்டாங்க, இவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சாரா இல்லை பழைய பாத்திர கடையிலேருந்து பாத்திரங்களை வாங்கி வந்து போட்டு உடைச்சாரான்னு எல்லாருமே சொன்னாங்க. தமிழ் திரையுலகத்தில் டிஎஸ்பிங்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை. விடாமுயற்சியுடைய கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே குழப்பம். கப்பலை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதாங்கிற ஒரு குழப்பம். தேக்க நிலைக்கு இந்த முடக்கத்துக்கு காரணம் இயக்குனர் மட்டுமே கிடையாது, அஜித் முக்கியமான காரணம். ஆனால் அஜித் மட்டுமே காரணம் இல்லை. உங்களுக்குள்ள சண்டையா, பேஸ் சூப்பராக நடத்துங்க, ஒரு 3 மாதம் சண்டையை கண்டினியூ பண்ணுங்க, நான் பைக் எடுத்துகிட்டு இந்த பாதி சுற்றுப்பயணம் போயிட்டு வரேன்னு அப்படி கிளம்பிடுறேன். அதனால தான் அந்த படம் வந்து இவ்வளவு தூரம் டிலே ஆகும். ஆனால் இதில் அமீர் இருக்கிறதால சூர்யாவுக்கு இதில் நடிக்கிறதுல விருப்பம் இல்லை, அதை உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னார், அமீர் அந்த படத்துலேருந்து தூக்க சொன்னார் அப்படின்லாம் இவர் போய் அவர்கிட்ட பேசியிருக்காரு. வெற்றிமாறன் உடனே கடுப்பாயே அப்படியா சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் அவர். ஆனாலும் அமீர் இந்த படத்தில் இருப்பாருங்கிறது அவர் உறுதியாக இருக்கார். சிங்கம் 2க்கு பிறகு சூர்யா வந்து எந்த வெற்றி படமே கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 11 வருடங்களாக வெறும் தோல்வி படங்களில் மட்டுமே நடித்து கொண்டிருக்கிறார். அவர் மீது அந்த மக்களுக்கு இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையை இது பார்த்தீங்கன்னா சதைச்சிருச்சு. அவருக்கு வந்து ஒரு எண்ணம் போய் மண்டையில் உட்காந்துருச்சு. இல்லை வேற யாரும் அவர் மண்டையை கழுவுனாங்களான்னு கூட தெரியல. அதாவது நாம் வந்து அஜித்துக்கு குறைஞ்ச ஆள் கிடையாது, நாம் வந்து விஜயை விட எந்த வகையிலையும் குறைஞ்சவர் இல்லை. சொல்லப்போனால் நாமும் விஜயும் ஒரே லெவலில் இருக்கோம். அவருக்கு தான் ஒரு பெரிய பின்னடைவு. இனிமேலாவது சூர்யா யோசிக்கணும், நம்ம இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு இவர்களோடெல்லாம் மீண்டும் இணைந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கணும். Bharat Institute of Higher Education and Research. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபில் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சீமான் ரஜினியுடைய சந்திப்பு சினிமாவை தாண்டி எப்போதும் இந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வந்து இரண்டு முகங்கள் இருக்கும், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. என்னதான் வந்து அரசியல் குறித்து பேசலை அப்படின்னு சொன்னாலும் சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அரசியல் குறித்து பேசணுன்றார். இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது வந்து ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதையே பல்வேறு சந்தர்ப்பங்களில் சீமான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அரசியலை ரொம்ப கவனிக்கிறாரு, நாங்கள் அரசியல் குறித்து தான் பேசணும் அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் மேலே இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நடந்ததாக சொல்கிறாங்க. சொன்னது யார் அப்படின்னா, இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த ஒரு அரசியல் விமர்சகர் என்று சொல்லப்பட்டாலும் அவர் அரசியல் விமர்சகர் கிடையாது, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா பல்வேறு முகமூடிகளுடன் அவர்களுடைய உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா இங்கே ஊடுருவ விடுவாங்க. அந்த மாதிரி இவரை வந்து ஒரு அரசியல் விமர்சகராக அந்த ஊடக விவாதங்களில் வந்து பங்கு பெற வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவரே வந்து தன்னுடைய ஆர்எஸ்எஸ் முகத்தோடு வந்து அவர் வெளிப்பட்டிருக்காரு. இவர் தான் இந்த சந்திப்புக்கு காரணமாக இருந்திருக்கார். ஆக இந்த 3 பேருக்குமே இந்த சந்திப்பில் வந்து ஒரு நோக்கம் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆர்எஸ்எஸ் நபர் தான் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஏன்னா இவங்களை சந்திக்க வைக்கிறதுனால இவருக்கு யாரும் கலைமாமணி பட்டம் கொடுக்க போகிறது இல்லை. அப்போ இவருக்கு என்ன நோக்கம்னு பார்த்தா அவரே ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, நான் வந்து கடந்த மக்களவை தேர்தலில் 2024 நடந்த மக்களவை தேர்தலில் நான் ரஜினிகிட்ட சொன்னேன், பாரதிய ஜனதாவை நீங்கள் வெளிப்படையாக ஆதரியுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒருவர் இந்த 2 பேரையும் சந்திக்க வச்சா அப்போ அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குமா இருக்காது. ஸோ அது ஒரு பக்கம். அப்புறம் ரஜினிக்கு
என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல்வாதியாக வரணும்னு நினச்சாரு. அது ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு போச்சு. அதே நேரம் நான் அரசியல்லேருந்து விலகிட்டேன், இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன், அரசியலுக்கு வந்திருந்தால் என் சொத்தெல்லாம் போயிருக்கும், என் பணமெல்லாம் போயிருக்கும், நிம்மதியெல்லாம் போயிருக்குன்னு ஒரு பக்கம் புலம்புனாலும் இன்னொரு பக்கம் ரஜினிக்கு வந்து இந்த அரசியல் அரிப்பு வந்து போகவே இல்லை. அதுதான் அவருடைய செயல்பாடுகளை வச்சு நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்போ இந்த 2.5 மணி நேரத்தில் ரஜினி வந்து சீமான் கிட்ட நிச்சயமாக அரசியலை பேசியிருப்பார். அந்த அரசியலும் கூட தன்னுடைய அரசியலாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் சீமான் பார்த்தீங்கன்னா சங்கிங்கிற வார்த்தையை வந்து அவர் ஒரு கெட்ட வார்த்தையாக நினைச்சாரு. என்னை யாராவது சங்கின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமான்னு செருப்பு எடுத்து மேடையிலேயே காட்டினாரு. அதே சீமான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு ஒரு புதிய பொழிப்புரை எழுதுகிறார். அப்படின்னா இந்த 2.5 மணி நேரத்தில் அந்த அரசியல் விமர்சகர் என்ற ஆர்எஸ்எஸ்காரரும் ரஜினியும் சேர்ந்து சீமானுடைய மண்டையை கழுவியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பானவங்க கிடையாது, அவர்கள்லாம் ஒரு புனிதர்கள், இங்கே பாருங்கள் இவர் ஒரு புனிதர் நான் ஒரு புனிதர் அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர் மண்டையை கழுவி அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வெளியில் வந்து சங்கிக்கே வந்து ஒரு புது விளக்கம் கொடுத்தாரு. ஸோ அப்போ ரஜினிக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, சீமான் மூலமாக தங்களுடைய அரசியலை சாத்தியப்படுத்தலான்னு அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சீமானுடைய கணக்கு என்ன அப்படின்னா 36 லட்சம் வாக்குகள் வாங்கியதாக பெருமை எடுத்துக்கொள்ளும் சீமானுக்கு அதில் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளும் இருக்குங்கிறது நிச்சயமாக தெரியும். ஆனால் இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவரை வச்சு நம்ம வண்டியை ஓட்டலான்னு இவர் நினச்சாரு, அதுக்கும் வழி இல்லை. அதனால் அவரை நோக்கி கொஞ்ச நாளாக கத்தி வீசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு தனக்கு இருக்காது. ஒன்று அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொன்று நம்ம அவருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துட்டோம் போது இப்போ இந்த 36 லட்சம் வாக்குகளில் சேதாரம் வரக்கூடாது, அதை தக்க வச்சுக்கணும், அல்லது அதற்கு கூடுதலாக வாக்குகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நடிகர்களுடைய ரசிகர்களை தன் பக்கம் திருப்புறது இது ஒரு உத்தி. சமீபத்தில் பார்த்தா சிவகார்த்திகேயன் இவர் ஒரு சந்திப்பு நிகழ்த்துறாங்க. இன்னொன்று சீமான் வந்து ஒரு முன்னாள் சினிமாக்காரர், அவர் நிறைய சினிமாக்காரர்களோட தொடர்புல இருக்காரு, நிறைய படங்கள் பார்க்குறாரு, பல இயக்குநர்களோட தொடர்புல இருக்காரு, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சிவகார்த்திகேயனுடைய நட்பை சந்திப்பை வந்து நீங்கள் ஒரு பொதுவெளிக்கு எடுத்துகிட்டு வரும்போதே அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து சீமானுக்கு ஃப்ரெண்டாக, அப்போ நம்ம அவருக்கு போட்டுடலான்னு சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்டமாக இப்போ ரஜினியை போய் மீட் பண்ணால் இப்போ ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு வந்து செல்லாத வாக்கு மாதிரி அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு போடுறதுன்னே தெரியல. என்ன ரஜினி சொன்னால் பாஜகவுக்கு போடலாம், இல்லைன்னா யாருக்கு போடுறதுன்னு தெரியலைங்கும் போது இப்போ இப்படி ஒரு சந்திப்பு நடக்கும்போது இந்த வாக்குகள் நம் பக்கம் வராதா அப்படின்னு சீமானுக்கு ஒரு கணக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த மூவருக்குமே ஒவ்வொரு கணக்கு, இந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடந்ததா நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சீமானுக்கு ஓட்டரசியலுக்கு இது தேவையான சந்திப்பாக இருக்குது. ஆனால் ரஜினி அவர்களுக்கு இது சந்திப்பு தேவையானதாக இருப்பதற்கு காரணம் விஜயினுடைய எதிர்ப்பு. விஜய் வந்துட்டாரு, என்னால் வர முடியலன்ற ஒரு நிலையில தான் வந்து இந்த ஆதரவை கொடுக்குறாரு மறைமுகம் அப்படின்றாங்க. இது ஏற்புடையது இல்லை. அந்த மாதிரி அப்படியெல்லாம் நம்ம ரஜினியை வந்து அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ரஜினிக்கும் விஜய்க்கும் ஒரு நேரடியான விரோதம் கிடையாது. ஏன்னா தொழில் போட்டி வேணா சொல்லலாம். ஒரு காலத்தில் கமல் அவருக்கு போட்டியாளராக இருந்தார், இன்னைக்கு விஜய் தான் உச்சத்தில் இருக்கார், விஜய்க்கு கீழே தான் ரஜினி இருக்கார். அப்போ நம்ம 50 வருடமாக 40 வருடமாக சூப்பர் ஸ்டாராக இருந்தால் இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு பையன் நம்மளை தாண்டி போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். அது ஒரு தொழில் ரீதியான ஒரு போட்டியாக தான் இருக்குது. அதுக்காக விஜயினுடைய அரசியலுக்கு எதிராக வந்து நம்ம கூர்தீட்டணும் அப்படின்லாம் அவர் நினைக்க மாட்டார். அதே நேரம் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக அரசியல் என்ற பெயரில் அந்த இந்துத்துவ அரசியலை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் அதை பாப்புலரைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய வெறியும் வேட்கையும் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கட்சிகள் மூலமாக நீங்கள் வந்து அதை சாத்தியப்படுத்த முடியாது. ஒரு திமுகவிடமோ அதிமுகவிடமோ சொல்லி இதை நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் சீமான் அதற்கு உடன்படுவார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெரியாரிசம் பேசியவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கையில் வேலை எடுத்து நான் முருகனுடைய பேரன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். அப்போ சீமானை நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுனீங்க அப்படின்னா அவர் ராமர் கோயில் கட்டுறது கூட அவர் ஆதரவு கொடுப்பது வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து நம்ம டியூன் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரபாகரனே ஒருத்தரை இது மாதிரி அயோத்திக்கு வரணும்னு ஆசைப்பட்டாருன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், அப்படியா நான் கூட அங்கே போகிறேன்னுட்டு இவர் கிளம்பிடுவார். அப்படிப்பட்ட ஆள் தான் இவர். அதனால சீமானை வைத்து தன்னுடைய ஆன்மீக அரசியலை வந்து ஏதாவது
கொண்டு வர முடியுமான்னு அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். மற்றபடி விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை நான் பார்க்கல. இன்னொரு பக்கம் பார்க்குறோம், விஜயனுடைய அரசியல் முடிவுகள் எடுத்துட்டு மாநாடும் நடத்தி முடிச்சிட்டாரு. இருந்தாலும் கூட இந்த கடைசி படம் அப்படின்னு போயிட்டாரு. இந்த படங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அரசியல் ரீதியான நிறைய விஷயங்களை வந்து விஜய் வந்து முன்மொழிவதாக பேச்சு வருது. எச் வினோத் கிட்ட இது மாதிரியான காட்சிகளை வைங்கன்னு பேசுவதாக செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? எனக்கு தெரிந்த அந்த படத்தில் அரசியல் கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரை வந்து அது வந்து வேற ஒரு கதை. ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது ஒரு இராணுவ வீரர் பணியிலிருந்து அவர் அந்த பணியிலிருந்து தள்ளி நிற்கிறாரு, அவருக்கு ஒரு பொறுப்பு வருதுங்கிற மாதிரி ஒரு கதை போகும். அதனால எனக்கு தெரிந்து இதில் அரசியல் இல்லை. அதே நேரம் ஹெச் வினோத் கமலுக்காக ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஏரியா இருந்தது. அதை அப்படியே இதில் பயன்படுத்துகிறாரா? ஆனால் அதிலிருந்து சில காட்சிகளை இவர் இதில் பயன்படுத்துகிறதா ஒரு செய்தி இருக்குது. அதனால் ஒருவேளை அந்த பயன்படுத்துவதாக சொல்லப்பட்டது ஒருவேளை அரசியல் ரீதியானதாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு முழு நீள அரசியல் படமாக இது இருக்காது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த அரசியலை தள்ளி வச்சுட்டு அப்படியே சினிமாவுக்கு வந்துடுவோம். நேற்று புஷ்பா படத்தினுடைய ஒரு பாடல் வெளியீட்டு விழா, தேவி ஸ்ரீ பிரசாத் மேடையில் ஏறி அவ்வளவு வெளிப்படையாக வந்து பேசிட்டாரு. நான் வந்து பாடலை லேட்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இசையை வந்து லேட்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, இப்போ கூட நான் சீக்கிரமாக தான் வந்தேன் சார், நீங்கள் இருங்க ஸ்டேஜில் வரதை வந்து படம் எடுக்கணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஒரு 25 மினிட்ஸ். நான் அப்படி எதுவுமே பண்ணலை, என்ன வேணுமோ அது கேட்டு வாங்கணும், இப்போ நீங்கள் என்னை தெலுங்கில் பேச சொன்னீங்க பாருங்கள், அப்படின்னா அதை கேட்டு வாங்கணுன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாரு. என்ன மோதல் போயிட்டு இருக்கு? ஏன் அவ்வளவு வந்து ஆதங்கமா மேடையில பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து ஒரு நல்ல இசையமைப்பாளராக இருந்தாலும், நல்ல என்பதை தாண்டி பல வெற்றிகளை கொடுத்த இசையமைப்பாளராக இருந்தாலும், சமீப காலமாக அவருடைய பணியில் அவருடைய செயலில் வந்து தெலுங்கு திரையுலா வந்து அதிருப்தியில் இருக்கு. அதுதான் எனக்கு கிடைத்த தகவல். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய அப்பா வந்து ஒரு ரைட்டர். அதனால தெலுங்கு திரையுலகமே பார்த்தீங்கன்னா அவர் ரைட்டருடைய பையன் அப்படிங்கிற ஒரு கூடுதல் மரியாதையை இவருக்கு கொடுத்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சுகுமார் இருக்கார்ல, அவர் வந்து பேசிக்காக ஒரு ரைட்டர். அதனால தான் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத்தை ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் அசோசியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட இயக்குனரே இந்த படத்திலிருந்து இவரை நீக்கிவிட்டு சாம் சிஎஸ் கிட்ட பின்னணி இசை கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ இவருடைய லட்சணம் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்பயுமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷெட்யூல் போடுவாங்க. இந்த ஷெட்யூலில் வந்து பாட்டு எடுக்கிறோம், இந்த ஷெட்யூலில் ஃபைட் எடுக்கிறோம், இந்த ஷெட்யூலில் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரேக் டவுன் போடுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட லொக்கேஷனில் குறிப்பிட்ட ஆட்களை வைத்து நம்ம பாடல் காட்சி எடுக்கிறோம் அப்படின்னு திட்டமிட்டு வச்சுருப்பாங்க. அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் பாடல் கொடுக்கலைன்னா எப்படி அவங்க திட்டமிட்ட காட்சியை எடுக்க முடியும்? அது புஷ்பாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாராகிற ஒரு படம். இன்றைக்கி இந்தியா முழுக்க அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் அதை கொடுக்கல அப்படின்னா அது உங்கள் தவறு தானே. அப்போ இவர் சொல்கிறத பார்த்தா எங்கிட்ட கேட்டால் கொடுத்துருவேன் அப்படின்னா இப்போ டெய்லி போய் இவர் வீட்டு கதவை தட்டி ஐயா பாட்டு ரெடியாக நான் கேட்க முடியும். அதனால் என்னென்னா இவர் வந்து சரியாக வேலை செய்யாததால் அவர் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், புஷ்பா 2லேருந்து மட்டும் அவரை தூக்கலை, இப்போ குட் பேட் அக்லி படத்துலேருந்து அவரை தூக்கிட்டாங்க. என்னன்னா 4 பாட்டு படத்தில் இருக்குது, 4 பாட்டையுமே அவர் கொடுக்கல. ஆதித்ய ரவிச்சந்திரன் பொறுத்து பார்த்து என்ன பண்ணியிருக்காரு, பழைய ஏதோ ஒரு 3 பாட்டை எடுத்து வச்சு அவர் சாங்கே ஷூட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ரீமிக், ஆமாம், ஏதோ ஒரு பாட்டை தூக்கி வச்சு அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணிட்டு இப்போ ஜிவி பிரகாஷை போட்டிருக்காங்க. இப்போ அவர் ஃப்ரெஷ்ஷாக பாட்டு கொடுத்தாருன்னா அதை இதில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பற்றத்தனமாக வேலை செய்கிறீங்க. இன்னொன்று, உங்கள் வேலையினுடைய லட்சணம் எப்படி இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் கங்குவா தான். கங்குவாவில் வந்து படம் வரும்போது எல்லோரும் என்ன கேட்டாங்க, இவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சாரா இல்லை பழைய பாத்திர கடையிலேருந்து பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து போட்டு உடைச்சாரான்னு எல்லாருமே சொன்னாங்க. அந்த லெவலில் தான் உங்களுடைய வேலையே இருக்குது. அப்போ நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் அது. இல்லைன்னா தமிழ் திரையுலகத்தில் டிஎஸ்பிங்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை. உங்களுக்கு தெரியும், உங்களை வாழ வைத்து கொண்டிருப்பது ஆந்திர திரையுலகம் தான். அப்போ அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பகச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நிலைமை வந்து கவலைக்கிடமாயிடும். நம்ம வந்து நிறைய இசையமைப்பாளர் பார்க்குறோம், எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. குறிப்பிட்ட நேரத்தில் பாடலை கொடுக்குறது ரகுமான், பாரதிராஜா அவர்களுக்கே வந்து நம்மளுக்கு தெரியும் நடந்திருக்கு. பாடலே இல்லாமல் வெறும் ஊமை படங்களை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடலை போட்ட வரலாறும் இருக்கு. இப்படி என்னும் போது அவர்களையெல்லாம் தூக்காமல் டிஎஸ்பியை தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பேசுறாங்க, ஒரு ஆதரவு குரல் வருது. இது ஏற்புடையதா இருக்கு? இல்லை, அதுதான் 2 பெரிய படங்களில் இருந்து அவர் நீக்கப்படும் போது அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது. நீங்கள் சொல்ற மாதிரி எத்தனையோ இசையமைப்பாளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் கூட சொன்ன கிஸ்ங்கிற ஒரு படம், கொரியோகிராஃபர் சதீஷ் இயக்கிற படம், கவின் தான் ஹீரோ. அந்த படத்துக்கு அனிருத் வந்து இசையமைப்பாளர். அந்த படத்தில் 7 பாடல்கள் இவரால் கொடுக்க முடியல, அவரை நீக்கிட்டாங்க. அதனால் இது எல்லா காலத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி
ஏஆர் ரஹ்மான்கிட்ட போயிட்டு அவர் டிலே பண்ணுறாருன்னா அவரை விட்டு இன்னொரு இசையமைப்பாளர்லாம் போயிருக்காங்க. ஆனால் ஒரே நேரத்தில் 2 பெரிய படங்களில் இருந்து இவர் நீக்கப்பட்டதால் இது வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் இருக்கட்டும், விடாமுயற்சி என்னதான் சார் ஆச்சு? குட் பேட் அக்லியை வந்து சொல்றாங்க, அது குறிப்பிட்ட அளவுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிடும். நீங்களும் கூட வலைபேச்சில் சொல்லியிருந்தீங்க. விடாமுயற்சி எப்போ வெளியிடுவாங்க? என்னதான் பிரச்சனை நடந்துக்கிட்டு? இல்லை, ஆக்சுவலி எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரை வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு பயணம், ஒரு கப்பல் பயணம் சீராக இருக்கணும் அப்படின்னா அதில் கேப்டனுடைய திறமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற அந்த கப்பல் வந்து சீராக தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த கப்பல் கேப்டன் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பர்ஃபெக்டான ஆளாக இருக்கார். அவர் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இசையமைப்பாளர் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்து பாடலை கொடுக்கல, அதனால ஷூட்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு அவர் எப்போ வருவாருன்னு உட்காரவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா பழைய பாட்டை ரெஃபரன்ஸாக வச்சு அவர் பாட்டுக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு புது பாட்டு வரும்போது வரட்டும் அதை போட்டு இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலான்ட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா விடாமுயற்சியுடைய கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே குழப்பம். கப்பலை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதாங்கிற ஒரு குழப்பம் அது இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் பல குழப்பங்களுக்கும் அவரே காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பெரிய துரதிஷ்டம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியுடைய இந்த தேக்க நிலைக்கு இந்த முடக்கத்துக்கு காரணம் இயக்குனர் மட்டுமே கிடையாது. அது அஜித்துடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அடுத்த கேள்வி முக்கியமானது. அஜித்தும் கூட காரணமாக, அஜித்தும் முக்கியமான காரணம். ஆனால் அஜித் மட்டுமே காரணம் இல்லை. ஏன்னா இப்போ அஜித் விஜய் போன்ற ஹீரோக்களுடைய படங்கள் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை டிசைட் பண்ணுறதே இவங்களாக தான் இருக்காங்க. என்னென்னா நான் ஹீரோவா, ஓகே இவரை தான் நீங்கள் டைரக்டராக போடணும், இவரை தான் கேமராமேனாக போடணும்னு இவங்க தான் எல்லாரையுமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குட் பேட் அக்லி படத்தில் டிஎஸ்பியை இசையமைப்பாளர் ஆக்குனதே அஜித் தான். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி. இவர் டைரக்டர் அறிமுகப்படுத்துறது ஜிவி பிரகாஷ் தான். ஆதிக்கு தான் இந்த படத்துக்கு வந்து ஜிவி தான் வரணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அஜித் உள்ளே பூந்து இல்லை வீரம் படத்துக்கு இவர் மியூசிக் பண்ணார், எங்கிட்ட இடையில ஒரு தர பார்த்து வாய்ப்பு கேட்டிருக்காரு, அதனால் இவரை தான் போடணும்னு இவர் தான் அவரை உள்ளே கொண்டு வருவார். அந்த மாதிரி இவர்கள் தான் அந்த டெக்னீஷியன்களையே டிசைட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ விடாமுயற்சியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அஜித் தானே உட்காந்து பேசியிருக்கணும். நீங்கள் தான் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணீங்க, நீங்கள் தான் தயாரிப்பாளரை டிசைட் பண்ணீங்க, அவங்க 2 பேருக்குள்ளே முட்டிக்கிச்சுன்னா நீங்கள் தான் உட்காந்து என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கணும். ஆனால் அஜித் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்குள்ள சண்டையா பேஸ் சூப்பராக நடத்துங்க, ஒரு 3 மாதம் சண்டையை கண்டினியூ பண்ணுங்க, நான் பைக் எடுத்துகிட்டு இந்த பாதி சுற்றுப்பயணம் போயிட்டு வரேன்னு அப்படி கிளம்பிடுறாரு. அதனால தான் அந்த படம் வந்து இவ்வளவு தூரம் டிலே ஆனது. அதனால் அஜித் நினைத்திருந்தால் இந்த படம் என்றைக்கும் வெளியாகி இருக்கும். சரி, ஓகே சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெட் கார்டு போட்டாங்க. இப்போது வந்து ரெட் கார்டை வந்து இல்லை நாங்கள் சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து சொன்னதை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த ரெட் கார்டை பார்க்குறோம். எல்லாருமே வந்து தனுஷை பேசுகிறோம், சிம்புவை பேசுகிறோம், விஷாலை பேசுகிறோம். ஆனால் சூர்யா வெற்றிமாறனை பற்றி பேசவே மாட்டோம். விடுதலை படம் 2 ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த வாடிவாசல் படம் என்னதான் சார் ஆச்சு? அந்த வாடிவாசல் அநேகமாக மார்ச் ஏப்ரலுக்குள்ளே தொடங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி விஷால் மீது ரெட்டு, தனுஷ் மீது ரெட்டு, சிம்பு மீது ரெட்டு அப்படின்னா அவரால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் அந்த சங்கத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. ஆனால் கலைப்புலி தானுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப் த ரெக்கார்டாக புலம்புறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து அஃபிஷியலாக அவர் எந்த புகாரும் சூர்யா மீது கொடுப்பதற்கு இல்லை. ஆனால் நீங்கள் நட்பு முறையில் பேசும்போது இங்கே பாருப்பா அட்வான்ஸை கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், இவ்வளோ ரூபா வட்டி கட்டுறேன்னு புலம்புறாரே தவிர அதை நீங்கள் அஃபிஷியலான ஒரு புகாராக கொடுங்க, நம்ம சூர்யாவை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னா அதுக்கு அவர் மறுத்து தயாராக இல்லை. அதுக்கு நான் என்ன தோணுச்சு அப்படின்னா அதுக்கு அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஏன்னா இப்போ வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்துக்கு வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. இது 2 பேரும் நடிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. 2 பேரும் இணைந்து பண்ணுறதுல என்னென்னா அந்த படத்தில் அமீர் இருப்பதால் சூர்யாவுக்கு வந்து அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. சமீபத்தில் ஞானவேல் ராஜாவை அனுப்பி வெற்றிமாறனை வந்து மீட் பண்ண வச்சுருக்காரு. ஞானவேல் ராஜா ஃபோன் போட்டு இது மாதிரி வெற்றிமாறன் வந்து சார் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன நினச்சிருக்காரு, சரி ஏதோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரு முக்கியமான விஷயமா பேசணுங்கும் போது இவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா சரி அவர் ஒரு தயாரிப்பாளர், நாம் ஒரு இயக்குனர், ஸோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்க வர்றார் போல இருக்குன்னு இவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு இவர் சொன்னது என்ன அப்படின்னா உங்கள் மேலே சூர்யாவுக்கு நல்ல மரியாதை இருக்குது, ஆனால் இதில் அமீர் இருக்கிறதால சூர்யாவுக்கு இதில் நடிக்கிறதுல விருப்பம் இல்லை, அதை உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னார், அமீர் அந்த படத்துல இருந்து தூக்க சொன்னார் அப்படின்லாம் இவர் போய் அவர்கிட்ட பேசியிருக்காரு. வெற்றிமாறன் உடனே கடுப்பாய் அப்படியா
சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் அவர். ஆனாலும் அமீர் இந்த படத்தில் இருப்பாருங்கிறது அவர் உறுதியாக இருக்கார். ஸோ வெற்றிமாறனுடைய இந்த உறுதி சூர்யாவுக்கு வந்து கடுப்பு தான், அதில் மாற்றமே இல்லை. இதன் காரணமாக ஒருவேளை சூர்யா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நகர்ந்தால் அதிகமாக சந்தோஷப்படுறது யாருன்னா தானுவாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வெற்றிமாறன் இயக்குனராக போட்டு ஒரு தனுஷையோ அல்லது வேறொரு ஹீரோவையோ வச்சு வாடிவாசல் படத்தை எடுத்துருவார். அது ஒரு வெற்றிமாறன் படமாக வந்து ஒரு பெரிய வசூலையும் வியாபாரத்தையும் கொடுத்துரும். அதே நேரம் சூர்யாவுக்கு கொடுத்த அட்வான்ஸும் அது வேஸ்ட்டாக போகாது. சூர்யாவை ஹீரோவாக போட்டு வேறொரு இயக்குனரை வச்சு இன்னொரு படத்தையும் எடுத்துருவார். அப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸை வச்சு அவர் 2 மெகா ப்ராஜெக்ட் பண்ணிடுவார். ஒரு கல்ல 2 மாங்க தாராளமாக அடிச்சிடுவார். அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அவர் வந்து இதை வந்து ஒரு அஃபீஷியலான கம்ப்ளைண்ட்டாக அவர் எடுத்துகிட்டு போகலைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும், சூர்யாவுக்கு வந்து தொடர் தோல்வியை பார்க்குறோம். அவர் வந்து படத்தை சூரரை போட்ட மாதிரி ஒரு பிரேக் த்ரூவான ஒரு படத்தை வந்து திரையரங்குக்கு கொடுக்காம இருக்கிறது தான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய தோல்வி. ஒரு மாஸ் ஆடியன்ஸை வந்து அவர் இழந்துட்டார் அப்படின்றாங்க. இது ஏற்புடையதா கங்குவாவுடைய ஃபெயிலியருக்கு? இல்லை, கங்குவா ஃபெயிலியருக்கு வந்து பல காரணங்கள். அதனால சூர்யாவுடைய மார்க்கெட்டே போச்சு, அவருடைய எதிர்காலமே போச்சுலாம் சொல்ல முடியாது. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, சிங்கம் 2க்கு பிறகு சூர்யா வந்து எந்த வெற்றி படமே கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 11 வருடங்களாக வெறும் தோல்வி படங்களில் மட்டுமே நடித்து கொண்டிருக்கிறார் சூர்யா. இதுதான் உண்மை. 2 வெற்றி படம், அதுவும் வந்து ஆன்லைன் தான். அது வந்து உங்களுக்கு வந்து ஓடிடியில் போச்சு. அதையும் கூட நம்ம வசதிக்காக வெற்றி படம் பேசிக்கிறோம், ரைட்டா? அந்த படம் என்னன்னு கேட்டால் என்ன வசூல் பண்ணுச்சுன்னு யாருக்கு தெரியாது. ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆனது, படம் பார்த்தவர்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து நல்ல படம் அப்படின்னு தான் அது பேர் வாங்குச்சு. அது வெற்றி படமாக இல்லையான்னு அதை வாங்கினவனுக்கு தானே தெரியும். நான் இத்தனை கோடிக்கு வாங்கினேன், இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, அல்லது இத்தனை நிமிஷம் பார்த்துருக்காங்க, இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ வருமானங்கிறது அந்த சம்மந்தப்பட்ட ஓடிடி நிறுவனங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம வசதிக்காக அதை ஒரு வெற்றி படமாக கணக்கில் வச்சுருக்கோம். ஆனால் தியேட்டருக்கு வந்து அங்கு ஓடி வசூல் பண்ணுறது தான் நம்ம வெற்றி படமாக கணக்கில் எடுத்துக்க முடியும். தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்துருக்கணும், விநியோகஸ்தருக்கு கொடுத்துருக்கணும், மக்களுக்கு திருப்தியை கொடுத்துருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா சிங்கம் 2க்கு பிறகு எந்த படமே ஓடலை. ஆனாலும் சூர்யா வந்து இன்னும் மார்க்கெட்டில் தான் இருக்கார். அவருடைய மார்க்கெட் ஒன்றும் சரிக்கு தரமட்டமாகலை. அப்படி இருக்கும்போது கங்குவா படம் அவரை வந்து வீட்டில் உட்கார வைக்கிற சூழ்நிலைக்கெல்லாம் போகலை. அதே நேரம் அவர் மீது அந்த மக்களுக்கு இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையை இது பார்த்தீங்கன்னா சதைச்சிருச்சு. அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் இனிமேலாவது சூர்யா கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா அது வந்து அவருடைய திரை வாழ்க்கைக்கு ஒரு சிக்கல் தான். சூர்யாவை பற்றி பேசும்போது இது ரொம்ப முக்கியமாக பேசியாகணும். அவருக்கு நல்ல பிரேக் த்ரூ கொடுத்த டைரக்டர்கள் வந்து சுதா கங்குவாரா. அவருக்கு பெருசாக எதுவுமே ஹிட் இல்லைன்னும் போது சூரரை போட்டு மாதிரியான ஒரு படத்தை கொடுத்து விமர்சன ரீதியில் ஒரு பிரேக்கை எடுத்து கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து கௌதம் வாசுதேவ மேனனாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அமீரா இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும். ஆனால் இந்த யாரெல்லாம் சூர்யாவுக்கு வெற்றிகளை கொடுத்தார்களோ அவர்கள் தொடர்ந்து சூர்யா கூட பயணிக்கவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை. இது எந்த சைட்ல சார் பிரச்சனை வெடிக்குது? சூர்யா என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சூர்யாவிடம் ஏற்பட்ட அந்த மாற்றம் தான். இன்னும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நபராக இருந்தார். மீடியாக்களிடம் மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் எனக்கும் வந்து ரொம்ப பிடித்த நடிகர். நான்லாம் என்னுடைய சொந்த சகோதரன் மாதிரி தான் அவரை பார்ப்பேன். அவரும் அதே மாதிரி தான், பரஸ்பர மரியாதை உண்டு. சக இயக்குநர்கள் மீதும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த தொழிலை தாண்டி வந்து ஒரு நட்பும் மரியாதையும் கொண்ட நடிகராக தான் இருந்தார், நம்ம பார்த்த வகையில் சொல்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சூர்யாவுக்கு வந்து அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா அல்லது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸான்னு தெரில. அவருக்கு வந்து ஒரு எண்ணம் போய் மண்டையில் உட்காந்துருச்சு. இல்லை வேறு யாரும் அவர் மண்டையை கழுவுனாங்களான்னு கூட தெரியல. அதாவது நாம் வந்து அஜித்துக்கு குறைஞ்ச ஆள் கிடையாது, நாம் வந்து விஜயை விட எந்த வகையிலையும் குறைஞ்சவர் இல்லை. சொல்லப்போனால் நாமும் விஜயும் ஒரே லெவலில் இருக்கோம், நாமும் அஜித்தும் ஒரே லெவலில் இருக்கோங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா மீடியாக்களை விடுங்க, அவங்கள மதிக்கணும்னு அவசியம் இல்லை, அது அவருடைய இஷ்டம். அவருக்கு பிரேக் கொடுத்த இயக்குநர்களே பார்த்திங்கன்னா அவர் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் பெரிய சிக்கல். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி வசந்த் வந்து இவர் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இவருக்கு அடையாளத்தை கொடுத்தது நந்தா படம், அது வந்து பாலா. அதே பாலாவோட வணங்கான எடுக்கும்போது 2 பேருக்கு ஒரு முரண்பாடு வருது. பாலாவை படத்தை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு இவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே வெளியில் வந்துடுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாமா? ஏன்னா அந்த இது நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் பரஸ்பரமாக பேசி ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு லைஃப் கொடுத்த ஒரு இயக்குனர். அதேமாதிரி அமீரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவரை கல்லூரி மாணவர்களிடம் போய் சேர்த்தது பார்த்திங்கன்னா மௌனம் பேசியது தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. அவரோடும் ஒரு கட்டத்தில் முரண்பாடு. கௌதம் மேனன் காக்க காக்க வாரணம் ஆயிரம் 2 ஹிட்டு கொடுத்த இயக்குனர். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஸ்கிரிப்டை ரெடி பண்ணலைங்கிறதுனால அவரையும் தூக்கி போட்டார். அன்னைக்கு அது சரியாக இருக்கலாம். பட் இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் அந்த விரோதத்தையும்
அந்த பகைமையை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுங்கிறது அது சரியான விஷயம் இல்லை. அதுக்கடுத்து ஹரி, சூர்யாவை பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி எல்லா சென்டர்லையும் போய் சேர்த்தது வந்து ஹரியுடைய படங்கள். முக்கியமாக சிங்கம் படங்கள்லாம் சூர்யாவை பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் கொண்டு போய் வச்சு ஃபுல்லாக ஆக்ஷன் ஹீரோ. ஆமாம், அதே ஹரியை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இவர் நகர்த்தி வச்சிட்டாரு. அதே மாதிரி சுதா கொங்கரா இந்த மாதிரி தனக்கு ஒரு வெற்றியையும் தன்னுடைய இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ண வைத்த இயக்குநர்களை எல்லாம் ஒரு கட்டத்தில் இவர் கை கழுவுனதுங்கிறது அவருக்கு தான் ஒரு பெரிய பின்னடைவு. இனிமேலாவது சூர்யா யோசிக்கணும், நம்ம இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு இவர்களோடெல்லாம் மீண்டும் இணைந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். தங்கலான் படத்துடைய ரிலீஸ் டேட் வந்து தயாரிப்பு தரப்பு வந்து வெற்றிமாறன்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்றத வலைபேச்சியில் சொல்லியிருந்தீங்க. இவரும் கூட முடிக்கிறத கூட வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்லலை, பூசணிக்காய் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன பிரச்சனை தயாரிப்பாளருக்கு இவருக்கு? இல்லை, பொதுவாக என்னென்னா இந்த பெரிய படங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அது வந்து வெற்றிமாறன் போன்ற பாரஞ்சித் போன்ற இயக்குநர்கள்லாம் என்னென்னா நம்ம எடுக்கிறது வந்து ஒரு பெரிய காவியம், இதை வந்து நம்ம பிரமாதமாக எடுத்தாகணும், இதன் மூலமாக நம்ம ஆஸ்கார் அவார்டு கேன்ஸ் அவார்டெலாம் வாங்கணும் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது தப்பு கிடையாது. ஒரு படைப்பாளி நம்ம ஒரு சிறந்த படைப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நாம் எடுப்பது தயாரிப்பாளருடைய பணம்ங்கிறத பல நேரங்களில் இவங்க மறந்துடுவாங்க. அவங்க வந்து ஒரு கணக்கு போட்டு தானே முதலீடு பண்ணுவாங்க. இப்போ இவரை வச்சு படம் எடுத்தால் இத்தனை கோடியில் எடுத்தால் இத்தனை கோடிக்கு வியாபாரம், இவ்வளவு கோடி ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும், அதில் இத்தனை கோடி வட்டியை கட்டினோம்னா பாக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு அவங்க ஒரு கணக்கு போட்டு தானே போடுவாங்க. அதற்கு மாறாக நீங்கள் ஒரு 5 மடங்கு 6 மடங்கு 10 மடங்கு வந்து கூடுதலாக செலவு இழுத்து விட்டிங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அப்போ அவங்க சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, ஒரு பெரிய இயக்குனரை இவரை பகச்சிக்கக்கூடாது, எப்போ தான் படத்தை முடிப்பாரோ அப்படின்லாம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் படத்தை முடிக்காமல் திருப்பி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, என்ன நடந்தாலும் சரின்ட்டு இயக்குனருடைய நாலேஜே இல்லாமல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீ என்ன பண்ணுவ, முக்கால்வாசி படம் இருந்தாலும் அதை முடிச்சு கொடுங்கிற லெவலுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான போக்குங்கிறது இப்போ சமீப காலமாக மீண்டும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேயும் இந்த மாதிரி இருந்தது. பாலா வந்து நந்தா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, படத்தை முடிக்காமல் இழுத்துக்கிட்டே இருக்காரு, தயாரிப்பாளர் அமெரிக்காவில் இருக்கார், பயங்கர மன உளைச்சலுக்குள்ளாக்கி பாலாவுடைய நாலேஜே இல்லாமல் ரிலீஸ் டேட்டை அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதேமாதிரி ஆழ்வார்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும், அஜித் நடித்த படம். அந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 75% தான் முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி 75% படத்தையும் முழு படமாக மாற்றி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எல்லா காலத்துலேயும் உள்ளது தான். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அதை நான் சிங்கில் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். இதே விடுதலை 2 விஜய் சேதுபதி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி நடித்து ரொம்ப நாளாக கிடப்பில் கிடக்கிற படம் ட்ரெயின் ஏன் வந்து அது கிடப்பிலே கிடக்கு, ரிலீஸ் ஆக டேட்டும் வரல, எந்த ஒரு அப்டேட்டும் வரல, என்ன சார் ஆச்சு? இல்லை, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் அல்லது ஏப்ரல்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. இதுக்கு இடையில மிஸ்கின் வந்து அந்த பிசாசு 2ன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா முடிந்தே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அந்த படம் வியாபாரமாகாமல், அதாவது பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டிஜிட்டல் விற்காம அந்த படம் அப்படி முடங்கி கிடக்கு. இப்போ என்னன்னா மிஸ்கின்லாம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த படம் வந்துச்சுன்னா தனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அந்த படம் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். தானுவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கார். இந்த படத்தை இத்தனாம் தேதி நம்ம ரிலீஸ் பண்ணணுன்ட்டு. இன்னொன்று, இந்த படம் உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க ட்ரெயின்லேயே நடக்கிற இது, முழுக்க ஒரு ஃப்ளோர்லேயே தான் எடுத்தாங்க. ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த படம் தாமதம். ஓகே சார். இன்னொரு பக்கம் பார்க்குறோம், அதர்வாவுடைய படம் வந்திருந்தது 3 நிறங்கள். அந்த படம் வந்தது. ஹரிஷ் கல்யாணை அதர்வா கூட ஒப்பிட்டு நிறைய விஷயம் பார்க்குறாங்க. படத்தேர்வில் வந்து கோட்டை விடுகிறாரா அதர்வா? முதல் ஒரு 2 படங்களை மட்டும் விட்டுட்டு மற்றபடி பார்த்தா எல்லாமே ஒரே ஜெனரான ஒரு லவ் படம் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹரிஷ் கல்யாணுடைய வெற்றி படம் தேர்வை பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்குது. படத்தேர்வில் கோட்டை விடுகிறாரா அதர்வா அவர்கள்? படத்தேர்வில் கிட்டத்தட்ட எல்லா ஹீரோக்களுக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு படம் 2 படம் ஓடினதுக்கு பிறகு நம்ம தான் எல்லாம் சினிமாவே நம்ம கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு மிகையான மிதப்பும் எண்ணமும் வந்துடுது. அப்போ என்னன்னா, நம்ம செலக்ட் பண்ணுறது தான் கதை, நம்ம செலக்ட் பண்ணுறவர் தான் டைரக்டர், அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. அது மாதிரி அதர்வா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் 1-2 படங்கள் நடித்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய ஆட்டிடியூடே மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அப்பா முரளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான நடிகர். மீடியாக்கள்கிட்ட மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லார்ட்டையுமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா தானே கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டெல்லாம் படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உதவி இருக்கார். அப்படிப்பட்டவர் தான் முரளி. ஆனால் முரளியுடைய மகனான அதர்வா பார்த்திங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கார். ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை நடிக்கிறது இல்லை, அவர் ஷூட்டிங்க்கே அவரை வந்து
கொண்டு வர்றதுக்கே தயாரிப்பாளர்கள் சிரமப்படுற அளவுக்கு அவருடைய ஆட்டிடியூடே மாறிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதே அவராக இருப்பதனால அவருக்கு ஒரு சரியான கைடன்ஸும் இல்லாததுனால அவர் ஒரு தனக்கு தோன்றிய ப்ராஜெக்டுகளை அவர் சைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹரிஷ் கல்யாணை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளராக இருந்தவர். இன்னொன்று அந்த தயாரிப்பாளராக அவர் அப்பா பட்ட கஷ்டத்தையெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. அதனால் பார்த்தா தயாரிப்பாளர்களுக்கு இணக்கமான ஒரு நடிகராக வந்து ஹரிஷ் கல்யாண் இருக்கார். நான் கூட கேள்விப்பட்டேன், இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் படப்பிடிப்புக்கு லேட்டாக வந்ததில்லை. நம்ம 9 மணி அப்படின்னா 8 மணிக்கு வந்துடுவார், 8 மணினா 7 மணிக்கு வந்துடுவார். என்னென்னா நம்ம அப்பா தயாரிப்பாளராக இருந்தார், அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாருன்னு பார்த்தோம், நாம் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த புரிதல். ஸோ அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து அதர்வா போன்றவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கருத்துக்களை வந்து நேரத்தை வந்து எனக்கு ரொம்ப நன்றி.